कृष्ण प्रेमी महाप्रभु प्रणीतः श्री राधिका विलास चंपू ग्रंथः अत प्रथमोल्लासः मयूरबर्हाञ्चित नीलकेशं मनोहरं गोपकुमारिकानां मन्तस्मितालङ्कृत चारुवक्त्रं वन्दे किशोरं व्रजराजपुत्रं மயில் இறகு அணிந்த அழகிய கேசம் உடையவனும் கோபகுமாரிகளின் உள்ளத்தை கவருபவனும் மந்தஹாசம் தவழும் அழகான முகம் உடையவனும் கிஷோர வயதில் உள்ளவனும் ஆகிய நந்தகுமாரனை வணங்குகிறேன். கோவிந்த மாலிங்க விலாசினீம் தாம் கோபி சஹஸ்ரை பரிசேவ்யமானாம் கௌரீம் கிஷோரீம் மம சித்தசோரீம் வந்தே சதாஹம் வ்ருஷபானுபுத்ரீம். கோவிந்தனின் இடதுபுறம் சோபிக்கின்றவளும் 1000 கோபிகைகளால் சேவிக்கப்படுகிறவளும் சுவர்ண வர்ணம் உள்ள கிஷோரியும் எனது சித்தத்தை கவரும் விருஷபானு குமாரியும் ஆன அந்த ராதையை சதா வணங்குகிறேன். ஷృங்கார யுகலம் வந்தே ஸ்ருதிவாசாமகோச்சரம் ஸ்வதந்திரம் சரச பிரேம மாதுர்ய பரிபூரிதம். வேத வாக்குக்கு எட்டாததும் சுந்தரமானதும் சரசமான பிரேமையில் மாதுரியத்திற்கு இருப்பிடமானதும் ஆன ஷృங்கார ஜோடியான ராதா மாதவனை வணங்குகிறேன். ரசிகா ரசிகானந்தா ராதிகா சஹச்சாரிணி ஸ்ரீகிருஷ்ண மாதுரி முக்தா காஜித் காயதி கோபிகா. ரசிக்க ஸ்வபாவம் உள்ளவளும் ரசிகர்களை ஆனந்தப்படுத்துபவளும் கிருஷ்ண மாதுரியத்தில் மோகித்தவளும் ராதிகாவின் அன்பு தோழியுமான ஒரு கோபிகை பாடுகிறாள். கோலோகதாம்னி நவரத்னமயே சுவர்ண சிம்ஹாசனே व्रजवधू परिसेविताङ्ग्रिः श्रीराधया सह मनोहर सुन्दराङ्गो ராஜத்யலம் சகல கோகுல சக்கரவர்த்தி. கோலோகத்தில் நவரத்ன கச்சிதமான சிம்ஹாசனத்தில் கோபிகைகளால் சேவிக்கப்படும் பாத கமலம் உடையவனும் மனோகர சுந்தரமான திருமேனி உடையவனும் கோகுல சக்கரவர்த்தியும் ஆன கண்ணன் ராதையுடன் பிரகாசிக்கிறான். சஹி பகவான் அகில ஜகத் உற்பத்தி ஸ்திதி லயாத்யானந்த லீலா விபூதி ரச பரிபூர்ண வைபவா கணித பிரம்மாண்ட கோட்டி நாயகா பரமாத்மா சச்சிதானந்த கணஸ்வரூபா ஸ்வாதீனா கில சேதனா சேதன சர்வ காரிய துரந்தரா சர்வ நியாமகः சர்வசாட்சி திவ்யகந்த திவ்ய ரசாத்யாப்ரமேய பரம சௌபக யுக்தா प्राकृत श्यामल ज्योतिर्मय मंगल विग्रहो वात्सल्य सौशील्याद्यानंत कल्याण गुण निलयो निरवधि प्रेमाक्लादित गोपी सहस्र परिसेवितो गोविंदो निरवध्य परमानंदमय श्री भुवने शुद्ध सत्वाकार मणिमंटपे दिव्य सिंहासने सर्वाभरण भूषितां सकल सौंदर्य निधिं सखी सहस्र परिसेव्यमानां देवीं रासेश्वरीं श्रीमतीं राधिकां परिरभ्य तत्कटाक्ष लेश विमुग्धः सानन्दं जयति. அகில உலகங்களையும் படைப்பது காப்பது அழிப்பது என்னும் லீலைகளை செய்து கொண்டு அகணித பிரம்மாண்டங்களுக்கு ஒரே ஈஸ்வரனாய் அனந்த வைபவத்துடன் இருக்கும் பகவானும் பரமாத்மாவும் சச்சிதானந்த ஸ்வரூபனும் தனக்கு சொந்தமான சேதனா சேதனங்கள் உடைய சர்வ காரியத்தை நிர்வகிப்பவனும் சர்வ நியாமகனும் சர்வ சாட்சியும் திவ்யகந்தம் திவ்யரசம் திவ்ய சோபை உள்ள அப்ராகிருதமான ஷியாமல ஜோதிர்மயமான
திவ்ய மங்கள விக்கிரகம் உள்ளவனும் வாத்சல்யம் சௌஷீல்யம் முதலிய அனந்த கல்யாண குணங்கள் உடையவனும் எல்லை இல்லாத பிரேமையினால் ஆனந்தப்படுத்திய கோபிகைகளின் கூட்டத்தினால் சேவிக்கப்படுபவனும் ஆன கோவிந்தன் குற்றமற்ற பரமானந்தமயமான கோலோக பவனத்தில் சுத்த சத்வாகார மணிமய மண்டபத்தில் திவ்ய சிம்ஹாசனத்தில் சர்வாபரண பூஷிதையும் சகல சௌந்தர்யத்திற்கும் நிதியும் ஆயிரக்கணக்கான சகிகள் சேவிக்கப்படுபவளும் தேவியும் ராசேஸ்வரியும் ஆன ஸ்ரீமதி ராதையை ஆலிங்கனம் செய்து கொண்டு ராதையின் கட்டாட்சத்தினால் மோகித்தவனாய் ஆனந்தமாக விளங்குகிறான். கதாச்சிதானந்த நிதிம் சஹர்ஷம் பப்ரச்ச ராதா சகிதா சகீபிஹி கஸ்மின் பிரதேசே கமலாயதாக்ஷ பிரகாஷதே பிரேம பரம் வதேதி. ஒரு சமயம் தன் சகிகளுடன் சேர்ந்து ஸ்ரீராதை கண்ணனை பார்த்து, தாமரை கண்ணா, ஆனந்த நிதியே, எந்த பிரதேசத்தில் பிரேமை பரிஷ்காரமாக இருக்கிறது என்று கேட்டாள். ஸ்வர்கலோகே நச பாரமேஷ்டே சம்போபதேவா நச வைஷ்ணவே ச பிரேம பிரகாஷ பரமோ புவீதி பிரத்யப்ரவீத் பிரீதமனா முகுந்தஹா. முகுந்தன் கூறினான், ஸ்வர்க்கத்திலோ பிரம்மலோகத்திலோ சிவலோகத்திலோ வைகுண்டலோகத்தில் கூட பிரேமை அவ்வளவு பிரகாசமாக இல்லை. பூலோகத்தில்தான் பிரேமை பிரகாசமாக இருக்கிறது என்று அன்புடன் கூறினான். அபோத சித்தா பய துக்கலேஷா ந பிராகிருதா நத்ய விஸ்ருஜ்ய லோகான் த்வம் ஷாகசே கிம் புவமேவ நாதே த்யவோச்சதாச்சர்ய விஷால நேத்ரா. இதை கேட்டு ஆச்சரியத்தினால் மலர்ந்த லோச்சனம் உள்ள ராதை கிருஷ்ணனை பார்த்து, நாதா, அல்பமெனும் கவலையோ துன்பமோ பயமோ இல்லாத அப்ராகிருதமான திவ்ய லோகங்களை விட்டு நீர் ஏன் பூலோகத்தை புகழ்கிறீர் என்று கேட்டாள். சாயா சுகம் யூத பதஸ்து வித்யதே புபுக்ஷயா பாக சுகஞ்ச ராதிகே பிபாசயா பான சுகம் யதா ததா விஸ்லேஷத பிரேம சுகம் பிரவர்த்ததே. ராதே, நிழலின் சுகம் வெயிலில் அலைந்தால்தான் தெரியும். அன்னத்தின் சுவை பசித்தவனுக்குத்தான் தெரியும். தண்ணீரின் அருமை தாகம் உள்ளவனுக்குத்தான் தெரியும். அதுபோல் சேர்த்தியின் சுகம் பிரிவால்தான் தெரியும். சதா பரிச்சின்ன நிவாச சௌக்கியே கோலோகதாம்னி பிரிய கேலி லோலா ராதே ந ஜானாசி வியோக தாபம் சம்யோக சௌக்கியம் து வியோக தோஹி. ராதே, எப்போதும் பிரிவே இல்லாத இன்பமுள்ள இந்த கோலோகத்தில் பிரியமான விளையாட்டுக்களை விளையாடிக்கொண்டே பொழுதுபோக்கும் உனக்கு விரகம் என்றால் என்ன என்று தெரியாது. சம்யோக சௌக்கியம் வியோகத்தில்தான் தெரியும். ஏவம் முகுந்தஸ்ய வச்சோ நிஷம்ய பிரேம பிரகர்ஷம் பரிலப்து காமா ராதா சகீபிஸ் சஹ சிந்தயந்தி நிஜாவதாரம் புவி நிஷ்சிகாய. இவ்வாறு முகுந்தனின் வசனத்தை கேட்ட ராதை பிரேமையின் பிரகர்ஷத்தை அடைய விரும்பி தனது சகிகளுடன் பூலோகத்தில் அவதாரம் செய்ய தீர்மானித்து கொண்டாள். தத்ராந்தரே தத்ர தராதி கிண்ணா ஹிரண்ய கர்ப்பாதி சுரைஷ்ச சாகம் நிவேதயாமாச சுராரி ஜாதம் விஷாதமஸ்மை புவனேஸ்வராய. இந்த சமயம் பிரம்மா முதலிய தேவர்களுடன் அங்கு வந்த பூதேவி அசுர பாரம் தாழாமல்
தான் கஷ்டப்படுவதை புவனேஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ணனிடம் விண்ணப்பித்து கொண்டாள். சசாபி தேவ கிருபயாவதீர்ணஹா சதாம் ஹிதார்த்தம் மதுரா நகர்யாம் பிரஜேந்திரகேஹே பவ்ருதே பலேன யசோதயா லாலித சுந்தராங்கஹா. பகவான் கிருஷ்ணன் பலராமனுடன் கிருபையால் சாதுக்களை ரட்சிப்பதற்காக மதுரா நகரில் வசுதேவரின் கிருஹத்தில் அவதரித்து கோகுலத்தில் யசோதையால் லாலனை செய்யப்படும் சுந்தராங்கனாக வளர்ந்து வந்தான். கோவிந்த வாமாங்க விலாசினி சா கோபி சஹஸ்ரை பரிசேவ்யமானா கோகோப கோபீஷ வியோக கிண்ணா கோலோகதாமாபி ஜஹௌ ததைவ. கோவிந்தனின் வாமபாகத்திலேயே இருக்கும் தேவியான ராதையும் கோபாலனின் விரகம் தாழாமல் கோபிகைகளால் சேவிக்கப்பட்டிருந்த போதிலும் கோலோகத்தையும் அப்பொழுதே விட்டு பிரிந்தாள். அகில சகல ஜகத் ஜனனி நித்ய நவகிஷோரி நிரவத்ய மகா சௌபக சௌந்தர்ய ஜல நிதிர் நிஸ்ஸீம காருண்ய ரசவாரிதி சௌபாக்ய சௌஷீல்ய சேவதிர் அநேக கல்யாண குணநிதி அனிர்வச்சனீய பரம பிரேமானந்த சஞ்சாத ரதிரானந்தித நிகில व्रज सुंदरी ततिः स्वकीय दिव्य गंधोन्मादित पतिर विमल मतिर भक्तानां परमगतिः सकल संसिद्धि निषेवित पद्धति समुद्रुम्बित अखिल विभूतिरिह जगत्यां कलिंद नंदिनी तीरे श्री वृषभानुपुरे श्री वृषभानुगोपस्य पत्न्यां कलावत्यां ஆவிர்பபூவ. சகல ஜெகன்மாதாவும் நித்திய யவ்வனம் உள்ளவளும் குற்றமற்ற சிறந்த லட்சணமும் அழகும் உள்ளவளும் எல்லையற்ற காருண்யம் உள்ளவளும் சௌபாகியம் சௌஷீல்யம் முதலிய குணநிதியும் அநிர்வச்சனீயமான பரம பிரேமையால் உண்டான ஆனந்தத்தினால் விளையாடுகிறவளும் எல்லா சகிகளையும் ஆனந்தப்படுத்துகிறவளும் தனது திவ்யமான சுகந்தத்தினாலேயே பதியான கிருஷ்ணனை மயக்குபவளும் நிர்மலமான புத்தி உடையவளும் பக்தர்களுக்கு பரமகதியும் எல்லா சித்திகளாலும் சேவிக்கப்படும் அடி சுவடும் உள்ளவளும் சகல ஐஸ்வர்யமும் பொங்கும்படி செய்பவளும் ஆகிய அந்த ராதாதேவி யமுனா தீரத்தில் விருஷபானுபுரத்தில் அதாவது பர்சானாவில் ஸ்ரீ விருஷபானு கோபரின் மனைவியான கலாவதி என்ற கீர்த்திராணியின் இடம் ஆவிர்பவித்தாள். மாசி பாத்ரபதே பத்ரே சுக்லாஷ்டம்யாமபீஷ்டதா ராதானுராதா நக்ஷத்ரே ஜாதா ஜகதி சுந்தரி. சர்வாபீஷ்டங்களையும் தரும் சுந்தரியான ராதை பாத்ரபத புரட்டாசி மாசம் சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி அனுராதா அனுஷ நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் இவ்வுலகில் அவதரித்தாள். ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாந்தரவத்சரே சா ஜாதா சகேவில் ரஜராஜதான்யாம் புண்ணியே பிருஹத்சானுபுரே புரந்திரி பிருந்தேன பூர்ணே பவனே சுலக்னே. புண்ணியமான பிருஹத்சானுபுரத்தில் பெண்மணிகள் சூழ்ந்திருந்த பவனத்தில் சுப லக்னத்தில் விரஜராஜதானியில் சகிகளுடன் கூடிய ஸ்ரீராதா கண்ணன் பிறந்த மறு வருடம் பிறந்தாள். சரச மிருதுலஹாசா சந்திரகோட்டி பிரகாஷா சரசிஜ சமநேத்ரா சர்வ சௌந்தர்ய பாத்ரா பிரகட்டித பகுலீலா மாதவ தியானலோலா விலசதி புவி ராதா பானுகோப
பிரசூதா. அரசமான மந்தஹாசம் உடையவளாயும் கோட்டி சந்திரன் போல் பிரகாசிப்பவளாயும் தாமரை போன்ற கண்கள் உடையவளாயும் சகல சௌந்தர்யமும் நிரம்பியவளாயும் பாலலீலைகள் பிரகடனம் செய்பவளாயும் மாதவ தியானத்திலேயே இருப்பவளாயும் விருஷபானு கோபரின் பெண்ணான ராதை பிரகாசித்தாள். ஸ்ரீராதிகா சந்திர விலோகனேன சஞ்சாத கோலாஹல நிஸ்வனோயம் அத்யத்புத பிரேம தரங்கமாலி நிருத்யத்யஹோ கோபபுரி சமுத்ரஹா. பர்சானா என்ற கோபபுரி ஸ்ரீ ராதிகாவாகிய பூர்ண சந்திரனை கண்டதும் கோலாகலமான சப்தம் உடையதாய் அதி அற்புதமான பிரேம தரங்கங்கள் எழும்பியதாய் ஒரு கடல் போல் துள்ளியது. ஆகர்ண்யபுத்ரி ஜனனம் சஹர்ஷம் ஸ்ரீபானுகோபஸ்ய து நந்தகோபஹ பிரஷ்டும் சுபம் தத்கிருஹமாஜகாம பிரியா சமேதோ பிரஜராஜ்யநாதஹ. பிரஜராஜ்யத்திற்கே நாதனான நந்தகோபன் விருஷபானு கோபருக்கு பெண் பிறந்திருப்பது கேட்டு சுபம் விசாரிப்பதற்காக தன் மனைவியான யசோதையுடன் வந்தார். ஸ்மிருத்வாஸ்மாகம் தேவதாம் தாம் குலீனாம் ராதாம் சுத்த பிரேம பீயூஷ பூர்ணாம் தஸ்யா நாமா பிராப்துமேஷா குமாரி யுக்தே த்யூசே பானுகோபம் சனந்தஹா. நமது குலதெய்வமான கோலோக நாயகியை நினைத்து பிறந்த இந்த குழந்தைக்கு ராதை என்று பெயர் வைப்பது தகும் என்று நந்தகோபன் சொன்னான். விண்யஸ்ய பாலாம் டோலாயாம் வித்யுல்லேகாமிவாம்புதே அன்யோன்யாம் அனுகாயந்த்ய சக்ருகோப்ய சுமங்கலம். மேகத்தின் நடுவில் மின்னல் கொடி போல் தொட்டிலில் குழந்தையை விட்டு கோபிகைகள் அந்யோன்யமாய் பாடி தாலாட்டி மகிழ்ந்தனர். குழந்தைக்கு மங்கள ஆசி கூறினர். இதி ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகாபிரபு விரச்சிதே ஸ்ரீ ராதிகா விலாசே ஸ்ரீ ராதா ஜனனம் நாம பிரதமோல்லாசஹா.